அழுதுகிட்டே இருக்காத மகா, இரு, தைரியமா இரு. அக்கா 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 என்னாச்சுக்கா? எதுக்கு அழுகுற? அண்ணி, என்னாச்சு அண்ணி? என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணே, நீங்க என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? அம்மா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? அக்கா, என்ன ஆச்சுக்கா? ஏன் அழற? மாமா, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏய், இதுங்களுக்கெல்லாம் என்ன? எதுவும் பேசாம நீட்டி முழக்கிட்டு உக்காந்துருக்குதுங்க. என்னவா? எனக்கு மட்டும் என்னமா தெரியும்? நான் உன் கூட தானே வந்தேன். கொஞ்ச நேரம் பேசாம நில்லு. அண்ணே, நானும் வந்த உடனே கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னன்னு அக்கா சொல்லவும் மாட்டேங்குது. அக்கா, அண்ணன் கேக்குதுல்ல, என்ன விஷயம் சொல்லுக்கா. அத்தை, என்ன நடந்ததுன்னு நீங்களாவது சொல்லுங்க. இன்னும் இங்க நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? நடந்ததெல்லாம் போதாதா? என்னக்கா, ஏன் இப்படி பேசுற? அப்படி என்ன நடந்துச்சு? வேற எப்படிடா பேச சொல்ற? உன் பேச்ச கேட்டு யாரோ ஒரு ஆள் கிட்ட போய் அடிமையா வேலை பார்த்ததுல இன்னைக்கு அவருக்கு என்ன கிடைச்சது பாத்தியா? மகா, விடு. எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏன் இந்த சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துற? என்னங்க சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? போய் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு யாரும் இல்லாத அனாதை மாதிரி விழுந்து கிடந்தீங்களே, இது சின்ன விஷயமா உங்களுக்கு? அக்கா, என்னக்கா சொல்ற? மாமா மயங்கி விழுந்துட்டாரா? மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு? என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? சொல்லுங்க. திரு, இன்னைக்கு நானும் மகாவும் மாப்பிள்ளை வேலை செய்யற கடைக்கு எதேச்சியா போய் அவரை பார்த்துட்டு வரலான்னு போனோம். ஆனா போன இடத்துல என்னாச்சு உங்களுக்கு? இனிமே உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. நீ முதல்ல வீட்டுக்கு புறப்படு. மாமா, இதுக்கு தான் நான் தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணதுனால இப்ப இவ்வளவு கஷ்டம். மாமா, இதெல்லாம் நமக்கு தேவையா? மாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? நாங்க வீட்ல இத்தனை பேர் இருக்கோம். நீங்க ஏன் யார்கிட்டயோ வேலை செஞ்சு இப்படி கஷ்டப்படணும்? நல்லா கேளுமா. கஷ்டப்படாம இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஏதோ ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சிறுபிள்ளைத்தனமா வேலை கஷ்டமா இருக்குன்னு உக்காந்துக்கிட்டு இருந்தா மீதி இருக்கிற நாள் வாழ்க்கை எப்படிமா ஓட்டுறது? ராஜேஸ்வரி, எந்த நேரத்துல என்ன பேசணுங்கிற விவசாயம் இல்லையா உனக்கு? கற்பகம், நீயும் கொஞ்சம் யோசிச்சுதான் பேசுறியா? வீட்டோட மூத்த மருமக புள்ள எத்தனை நாள் தான் வேலைக்கு போகாம வீட்டோடய உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு? அவருக்கும் மனசு உறுத்தாதா? அதனால தானே அவரும் வேலைக்கு போயிருக்காரு. வேலையில ஏதோ முன்ன பின்ன நடந்திருக்கும். அத போய் இவ்ளோ பெருசுபடுத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கீங்களா? கேட்டியா? இந்த அவமானத்துல நாங்க அனுபவிக்கணும்ல. அப்ப சாமி பேசாம எங்களுக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துடுறா. கடையை வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க தொழில கத்துக்கிறோம், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்றோம்டா. இந்த அவமானத்தை விட அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா. ஐயோ அக்கா, என்னக்கா ஏன் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படிடா பேச சொல்ற? என்ன நீயும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. முடியலடா என்னால. கடை வைக்கிறதுக்கு நான் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு தான்க்கா இருக்கேன். ஆனா தொழில் தெரியாம எதுலயும் இறங்க கூடாதுன்றதுக்காக தான் நான் மாமா வேலைக்கு போக சொன்னேன். ஆனா அது இப்படி வந்து முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. இப்ப நடந்துருச்சேடா, இனிமே என்ன பண்ண முடியும் சொல்லு? அக்கா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. மாமா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. யார் என்னன்னு தெரியாத ஆளுகிட்ட போய் வேலை செஞ்சதாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமும். நான் எனக்கு தெரிஞ்சவரோட கடையில சொல்லி விடுறேன். அங்க நீங்க போய் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அங்க போய் உட்காந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கவனிங்க. மாப்பிள்ள, நீ ஏன் இப்படி வருத்தப்பட்டு பேசுற? முதல்ல நீ சொன்ன மாதிரி உன் பேச்சை கேட்டு நடந்திருக்கணும். நான் தான் ஏன் இஷ்டத்துக்கு போறேன்னு இப்ப பாரு.
என்னால உங்க எல்லாருக்கும் தேவையில்லாத கஷ்டம். மாமா விடுங்க மாமா. அண்ணன் சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்க கடைக்கு போனா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஆமா மாமா, அதுக்குள்ள நான் மளிகை கடைக்கு தேவையான அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறேன். நீங்க எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க போதும். சரி மாப்பிள்ள, நீ எப்ப போகணும்னு சொல்லு. நான் அப்புறம் அந்த கடைக்கு வேலைக்கு போறேன். அக்கா, இதில் உனக்கு சம்மதம் தானே? அண்ணி, உங்களுக்கு நாங்க சொல்லிதான் புரிய வைக்கணும்னு இல்ல, உங்களுக்கே எல்லாமே தெரியும். திருமாமா சொல்ற மாதிரி ஒரு மாசம் சண்முக அண்ணன் தெரிஞ்சவங்க கடைக்கு போயிட்டு வந்திருக்கட்டும். அதுக்குள்ள மத்த ஏற்பாடெல்லாம் மாமா பண்றேன்னு சொல்லிருக்காருல, கண்டிப்பா பண்ணிருவாரு. நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க அண்ணி. மகா, நான் மயங்கி விழுந்ததுக்கு மாப்பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? தப்பு என் பேர்ல தான் இருக்கு. நீ முதல்ல கண்ணீரை தொடச்சிட்டு சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு மகா. சரி மாமா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? கீர்த்தி, முதல்ல மாமாக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. கீர்த்தி, நான் போய் எடுத்துட்டு வரேன்.